So good evening students. Today we will see the current affairs analysis dated from 8th January 2025. So first article related to the GDP. So இந்தியாவோட GDP growth வந்துட்டு decline ஆகுது அப்படின்ற இந்த ஆர்டிகல் சொல்லுது. So it's related to 6.4%. Last year இந்த மந்தை கம்பேர் பண்ணும்போது it is very less this quarter. So what is GDP? Gross domestic products, final goods and services in a defined borderல create பண்ணக்கூடியது by Indians plus foreign national inside India. சரியா? ஸோ இதோட calculation தான் உங்களுக்கு quarterly எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் குவார்ட்டர் தட் இஸ் தேர்ட் குவார்ட்டர், ஃபைனல் இல்லை தேர்ட் குவார்ட்டர் டிசம்பர் வரைக்கும் உள்ளது. இது வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்றது. ஆர்பிஐயோட ப்ரொஜெக்ஷன் இஸ் 6.6 இருக்கும் அப்படின்றது. ஸோ அதை விட கம்மியாக இருக்குது ப்ரொஜெக்ஷன்ஸை விட. சரியா? ஸோ அதில் எதில் பார்ட் இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் பார்ட்டில் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் 3.8%. லாஸ்ட் இயர் இட் இஸ் 1.4%. டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.1%, 7.8ல இருந்து. தென் மேனுஃபேக்சரிங் செக்டார் 5.3% decrease from 9.9%. அப்புறம் மைனிங் அண்ட் குவாரியிங் செக்டார் ஸோ அது வந்து 2.9, 7.16ல இருந்து. மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் ரொம்ப ரேப்பிடாக கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதான் மெயின் ரீசன். ஸோ ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கால்குலேட்டட் த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நமக்கு வந்து 3 மெத்தட் இருக்குது ஜிடிபி கால்குலேஷனுக்கு மெஷரிங் பண்ணுறதுக்கு. தட் இஸ் அவுட்புட் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அப்புறம் இன்கம் மெத்தட். இன்கம் மெத்தட், அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அவுட்புட் மெத்தட். ஸோ அவுட்புட் மெத்தட் அப்படின்றது வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மொத்த ப்ராடக்டோட வேல்யூ தட் கேன் பி கால்குலேட்டட். இல்லைனா ஒவ்வொரு பீப்புளுக்கு வரக்கூடிய இன்கம். So this is a farm, this is a household. So farm எடுத்துக்கிட்டிங்கன்னா there is a like farmக்கு தேவையான லேண்டு அப்படின்னா ஒரு கம்பெனி தேவையான லேண்டு, ரா மெட்டீரியல்ஸ், லேபர்ஸ், அப்புறம் என்டர்பிரனர்ஷிப் தட் இஸ் தேவையான பொருட்களை கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே இவங்க கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஃபார்முக்கு கொடுப்பாங்க, ஹவுஸ் ஹோல்டு த பீப்புள். ஸோ ஃபார்ம் வந்து அதுக்கு பே பண்ணுவாங்க. தட் இஸ் வேஜஸ், சேலரி கொடுப்பாங்க லேபருக்கு, லேண்டுக்கு ரெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் லேபர் சேலரி, என்டர்பிரனர்ஷிப், ப்ராஃபிட். who are invested in this company they will get the profit. ஸோ இதில் எக்ஸாம்பிள் 100 rupees ஃபார்ம் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 100 rupees they will purchase from other farms. தட் இஸ் அவங்களுக்கு தேவையான பொருட்களை. ஸோ இதில் நீங்கள் இன்கம் மெத்தடை வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா 100 ரூபா. அதே இது இவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டோட வேல்யூ விச் வாஸ் சோல்ட் டு தி ஹவுஸ் ஹோல்ட் இஸ் ஆல்சோ 100. ஸோ இன்கம் இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். சரியா? அது மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ம் இல்லைனா ஹவுஸ் ஹோல்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஜிடிபி வேல்யூ. அதுக்கு தான் தெர் இஸ் அ ஃபார்முலா கால்ட் அஸ் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு consumption expenditure, that is private consumption expenditure plus investment expenditure plus government expenditure, that is capital expenditure plus export minus import. ஏன்னா ஃபாரின்ஸும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபாரினர்ஸும் பொருட்களை இங்கேருந்து வாங்குவாங்க. ஸோ நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கம்பெனிஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுவோம், ப்ளஸ் நம்மளோட ப்ராடக்ட் இந்தியன் ப்ராடக்ட் அவங்க வாங்குவாங்க ஃபாரினர்ஸ். அப்போது we are exporting plus importing. That's the reason we need to get the net. சரியா? So that is export minus import. So consumption expenditure, investment expenditure, அப்புறம் government expenditure. இது என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னா that is 56%. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இந்த டேட்டா ஈக்குவலண்டாக 56%. இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் that is 32%. அப்புறம் 11% கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் இட் வாஸ் நாட் டிஸ்க்ளோஸ், டேட்டாஸ் கொடுக்கல. ஸோ இது இவ்வளோ டேட்டாஸை வச்சு
அது மாதிரி இந்த டேட்டாஸ், இது மாதிரி டேட்டாஸ் இருக்குது அங்கே உங்களுக்கு நோட்ஸில். சரியா? பீப்புள் கேன் சி ஆன் தி பிடிஎஃப். ஸோ இந்த டேட்டாஸ் அடிப்படையில் தான் இது எதாவது செக்டார் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுல ஆவரேஜாக 6.4 growth. இட் வாஸ் மெஷர்ட் பை நாமினல் ஜிடிபி ப்ளஸ் ரியல் ஜிடிபி. நம்ம பார்க்குறது நாமினல் ஜிடிபி தான் மோஸ்ட்லி. நாமினல் ஜிடிபின்னா என்னது? கரண்ட் இயர் ப்ரைஸ். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜிடிபியை வி வில் கம்பேர் வித் தி ப்ரீவியஸ் இயர். அப்படின்னா கரண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டை ஆட் பண்ணுவோம் நம்ம. தட் இஸ் ரியல் ஜிடிபி எடுத்துக்கிட்டால் வி வில் கம்பேர் இட் வித் பேஸ் இயர். இப்போ ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கரண்ட் இயர் ப்ரைஸ் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் இன்டூ 100. நம்ம இப்போ ஜான் மந்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜான் மந்தில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்தியாவோட ஜிடிபி ப்ரொடக்ஷன் அதோட வேல்யூ கரண்ட் இயர் மைனஸ் ப்ரீவியஸ் இயர் இதோட வேல்யூ என்னது டிவைடட் பை தி ப்ரீவியஸ் இயர் இன்டூ 100 யூ வில் கெட் தி நாமினல் ஜிடிபி. அப்படின்னா கரண்டாக நம்ம இருக்கக்கூடியது. வென் யூ கம்பேர் வித் ரியல் ஜிடிபி யூ நீட் டு கம்பேர் வித் பேஸ் இயர். பேஸ் இயர் அப்படின்னா 2011-12. இது ப்ரொடக்ஷனுக்கு என்ன ரேட் இருந்துச்சு அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணுறது. ஸோ ரியல் ஜிடிபி தட் இஸ் டீஃப்ளேட்டர். ஜிடிபி டீஃப்ளேட்டர் அப்படின்னு பேர். தட் இஸ் நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இன்டூ 100. புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் த பார்ட். இதில் நாமினல் ஜிடிபி நம்ம எப்போவுமே பார்க்குறது we are in 3 trillion எக்கானமி. ஸோ நாமினல் ஜிடிபி தான் சொல்லுது 324 lakh இது கேட்டகரி. ஸோ 3.8 trillion வேல்யூ. அதே இது ரியல் ஜிடிபி எடுத்துன்னா இதில் பாதி தான் 184.9 lakh crore. இது டேட்டா. ஸோ ஆக்சுவல் க்ரோத் வந்து இதுதான் நமக்கு. நாமினல் ஜிடிபி will have the inflation. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃப்ரூட்டி வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேட் இன்றைக்கி 100 rupeesன்னு வச்சுக்கோங்க. இதே இது பேஸ் இயரில் இட் இஸ் 50 rupees. ஃப்ரூட்டி கம்பெனியோட ப்ரொடக்ஷன் அதே ப்ராடக்டை அன்னைக்கு ஒரு 1000 packet ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 1010 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் 1000 ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhன்னு வச்சுக்கோங்க. அதே இது இன்றைக்கும் 11 lakh காமிக்கும், இல்லைன்னா 15 lakh காமிக்கும். ஆக்சுவலாக அது ஜிடிபியில் தான் உயர்ந்திருக்கான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. விலை ஏறினதுனால தட் இஸ் அன்னைக்கு 50 ரூபா இன்றைக்கி 100 ரூபா. அது ஏறினால தான் அந்த 5 லட்சம் உயர்ந்திருக்கு. ஸோ இட்ஸ் நாட் கரெக்ட் ஜிடிபி. அதான் நாமினல் ஜிடிபி எப்போவுமே அந்த இன்ஃப்ளேஷனை வச்சு மெஷர் பண்ணுறது. ரியல் ஜிடிபின்றது யூ வில் மெஷர் பை தி கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். பேஸ் ப்ரைஸில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறது. ஸோ இட் வில் ஷோ எவ்வளோ ஜிடிபி உயர்ந்து. இதான் ஆக்சுவல் ஜிடிபி ப்ரொடக்ஷனில் உயர்ந்திருக்கா அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் த பார்ட். இதில் இன்றைக்கி ஜிடிபி வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் த பேஸ் எஃபெக்ட். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு விலை ரொம்ப கம்மி பேஸ் இயரில். இந்த பேஸ் எஃபெக்ட் வந்து அதை டிக்ளைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ரியல் ஜிடிபி கேட்டகரியில் எடுக்கும்போது. ரெண்டாவது வந்து ஜெனரல் எலெக்ஷன். இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் வரல இன்னும். அப்புறம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த ப்ரைவேட் சைட் இஸ் வெரி லெஸ். அப்புறம் மானிட்ரி அண்ட் ஃபிஸ்கல் டைட்னிங். ஸோ ஆர்பிஐ வந்து தொடர்ந்து உங்களுக்கு ரெப்போ ரேட்டை வந்து 6.5ன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ தே ஆர் மெயின்டைனிங் இன் 6.5. புரியுதா? ஸோ இதான் பேசிக் ரீசன்ஸ். ஜிடிபி வந்து க்ரோத் ஆகாமல் டிக்ளைன் ஆகிறதுக்கான ரீசன்ஸ். புரிஞ்சுதா? ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி நிதி ஆயோக். நிதி ஆயோகை பொறுத்த வரைக்கும் இட் கிராசஸ் 10 years. எப்போ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? மார்ச்சா? எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி முடிச்சவங்க? ஜானில் வந்திருக்கு. ஜான் 1st. So Jan 1st, 2015 it was introduced. So நிதி ஆயோகை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து பிளானிங் கமிஷன் வாஸ் தேர்.
1950 we had planning commission. There is an NDC, National Development Council. Planning commission வந்து பிளான் போடுவாங்க, அதை எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய ஒர்க், அதை அப்ரூவல் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கு NDCயோடது. சரியா? நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ பிளானிங் கமிஷன் வில் ஹாவ் த பவர் ஆஃப் ஃபினான்ஷியல் அட்டானமி. ஃபினான்ஷியல் பவர் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நிதியாக இருக்கான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. சரியா? ஸோ நிதி ஆயோகை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இட்ஸ் அ திங்க் டேங்க். திங்க் டேங்க்னா என்னது? இட்ஸ் அன் ஆலோசனை, அட்வைசரி பாடி, ஆலோசனை கொடுக்கக்கூடிய பாடி. எக்கனாமிக் திங்க் டேங்க். அப்போது இவங்க வந்து ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுக்கணும், இல்லைன்னா இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியல் பவர் இவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு இருந்துச்சு, இப்போ கிடையாது. இவங்க they are no more. சரியா? ஸோ it was headed by whom? The Prime Minister. அப்புறம் வைஸ் சேர்பர்சன் will be there. Then there is a CEO. அப்புறம் ஸ்டேட்ஸ், there is a governing council. The governing council ஸ்டேட்ஸ் இருப்பாங்க ப்ளஸ் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ அங்கே லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க இந்த மீட்டிங்கில். சரியா? அப்புறம் there is a ஃபுல் டைம் மெம்பர்ஸ், 2 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போது. விகே பால், அப்புறம் இன்னொருத்தர் பராஷ்கர்னு நினைக்கிறேன். விகே பால் அண்ட் விகே பராஷ்வர். கரண்டாக யார் இருக்கா அப்படின்னு தெரில. விகே பால் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இஸ் அ டாக்டர். அது மாதிரி எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் ஆர் தேர். தட் இஸ் 4 கேபினெட் மினிஸ்டர்ஸ். அப்புறம் பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. மீட்டிங்ஸ் தேவைக்கு மட்டும் இன்வைட் பண்ணுவாங்க. சரியா? பார்ட் டைம் மெம்பர்ஸ் வில் பி தேர். எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் வந்து 4 கேபினெட் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், இவங்க எல்லாம் பிஎம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க இந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம். வாட் தே வில் டூ? இட்ஸ் அன் எக்கனாமிக் திங்க் டேங்க் அப்படின்னு சொன்ன ஃபஸ்ட்டு. தென் தே வில் டூ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். வாட் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்? தென் தேர்டு காம்படேட்டிவ் ஃபெடரலிசம். இது காம்படேட்டிவா? வேறு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்? ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றது ஸ்டேட் சிஎம் தலைமையில் சில ஸ்டேட்ஸ், இப்போது சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சிஎம், இல்லைன்னா இந்தியா ஃபுல்லாடி தெர் ஆர் ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ், நிறைய ஸ்கீம்ஸ். சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா ஸ்டேட்டும் சென்ட்ரலும் ஃபண்டிங் பண்ணுவாங்க. சென்ட்ரல் செக்டார் அப்படின்னா 100% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த ஸ்கீம்ஸை ஆல் ஓவர் இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை போக்குறதுக்காக ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் தலைமையில் ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழு வந்து இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணி இந்த ஸ்கீமை இம்ப்ரூவாக சீக்கிரமாக எஃபிஷியண்ட்டாக அதை செஞ்சு முடிக்கணும். அதுதான் அதோட பர்பஸ். தட் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸ்டேட்ஸை பங்களிப்பில் கொண்டு வருது, அதான் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு காம்படிஷன் க்ரியேட் பண்ணுறது. இட்ஸ் நாட் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன். தட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஒன்று இருக்குது. நமக்கு 17 கோல்ஸ் ஆர் தேர். பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர். ஸோ இந்த மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுல ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ஸ், டேட்டாஸ் வில் பி ரிலீஸ்ட். ஸோ அந்த டேட்டாஸை வச்சு இப்போ தமிழ்நாடு எந்த கேட்டகரியில் இருக்குது ரேங்கிங் இஷ்யூ பண்ணுவாங்க. யூ கேன் சி லாட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்குன்னு தனி ரேங்கிங் போடுறாங்க. நிதி ஆயோகோட டேட்டாஸ் வருது ஸ்டேட் லெவலில், சரி இந்தியா லெவலில் வருது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறா, 17 கோல்ஸில் 2 கோல்ஸை தவிர மற்ற எல்லா கோல்ஸுமே ரேங்கிங் போடுறாங்க. அப்போ அந்த கோல்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஸ்டேட்ஸுக்கு ரேங்கிங். ஸோ இது காம்படிஷனை க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது ஊக்கப்படுத்தும். சரியா? ஸோ தேட்ஸ் த ஒர்க். ஸோ இது 10 வருஷம் இப்போ முடிஞ்சிருக்கு. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சில விஷயங்கள் லிஸ்ட் பண்ணிடுறேன். யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் த PDF. அதெல்லாம் எனக்கு சொல்லிகிட்டு இருக்க டைம் இல்லை. ஸோ ஐ ஆம் லிவிங்.
The next article, it's related to national anthem issue. இப்போ ரீசெண்டாக லைக் கவர்னர் வந்து he walked out from the state assembly. அவர் வந்து எல்லா செஷன்லையுமே பட்ஜெட் செஷனில் the first session of the legislative assembly பார்லமெண்ட்னா பட்ஜெட் செஷனில் ஃபஸ்ட் செஷனில் அவங்க பட்ஜெட் ஸ்பீச்சுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டோட ஸ்பீச் இருக்கும், சரியா, உரை இருக்கும், ஆளுநர் உரைன்னு சொல்லுவோம். எவ்ரி இயர் ஃபஸ்ட்டு டேயில் இருக்கும். ஆனால் அது வந்து அவங்க தயாரிக்கக்கூடிய உரை கிடையாது. கவர்மெண்ட் வந்து அவங்களோட பாலிசிஸை எழுதி கொடுப்பாங்க, அவங்க ரீட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் டைம் அவர் வந்து வாசிக்காமல் போயிருக்கார். ஒன்று வந்து வாசிக்கலை, போன வாட்டி வாசிக்கலை, he was in the house. இந்த வாட்டி அவர் வாக் அவுட் பண்ணியிருக்காரு. அது காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா தேசிய கீதம் வாசிக்கலை அப்படின்றது. அது கம்பல்ஷனா அப்படின்னு கேட்டாச்சுன்னா we will see. ஸோ நேஷ்னல் ஆந்தம் யார் எழுதுனது? ரவீந்திரநாத் தாகூர். என்னம்மா? பங்களா லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட் டைம் இட் வாஸ் அடாப்டட் இல்லை 1950 Jan 24 ஹிந்தியில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இட் வாஸ் அக்செப்டட். அந்த ப்ரொவிஷனை தான் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், சரியா? ஸோ அண்டர் ஆர்டிகிள் 51A ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், 51Aல நேஷ்னல் ஆந்தம் எந்த ஆர்டிக்கிளில் வருது? இல்லை, எந்த ஆர்டிக்கிள்? 51A சப் கிளாஸ் A. ஸோ அந்த ஆர்டிக்கிள் இட் வாஸ் மென்ஷன்ட் we need to respect the ideals, noble ideals, national anthem, national flag, இதெல்லாம் நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி, கரெக்ட் தானா? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றப்போ இட்ஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். இதன் அடிப்படையில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம் வந்து எங்கெங்கே கட்டாயம் தேவை, மேண்டேட்ரி அப்படின்றது பிரசிடெண்ட் கவர்னர் வரக்கூடிய செரிமனி, அது எண்டிங் ஆர் பிகினிங் அப்படின்றது சொல்லப்படலை. தேர் ஷுட் பி. அது மாதிரி சிவில் மிலிட்ரி அப்பாயின்மெண்ட்ஸ், இப்போ ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் நடக்கும்போது, கவர்னர் பதவி இருக்கும்போது, இந்த மாதிரி சிவில் ஆர் மிலிட்ரி அப்பாயின்மெண்ட்ஸ், ஜெனரல் அப்பாயின்மெண்ட்ஸ், மிலிட்ரி பீப்புள் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நேஷ்னல் ஆந்தம் வந்து வாசிக்கப்படணும் அப்படின்றது சொல்லப்படுது. ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, தேட்டரில் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படி. அப்புறம் அந்த ஆர்டரை அவங்க ரிவர்ஸும் பண்ணாங்க. ஏன்னா அது நிறைய இடங்களில் அவமதிக்கப்படுது, நிறைய டிசேபிள்டு பீப்புள் அட்டாக் பண்ணப்பட்டாங்க, அவங்களால எந்திரிக்க முடியாது அப்படின்றப்போ, நேஷ்னல் ஆந்தத்துக்கு எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடிக்கப்பட்டதுனால சுப்ரீம் கோர்ட் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி பட் யூ கேன் என்கரேஜ் இட், தேவை உள்ளவங்க போடுங்க, மற்ற கம்பல்ஷன் கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் there is a case in 2019. ஒரு இன்ஸ்டியூஷன்னா இட்ஸ் அ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் வந்து நேஷ்னல் ஆந்தம் வாசிக்கப்படலை அப்படின்றதுக்காக கேஸ் போடப்பட்டுச்சு. அப்போ கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, வயலேட் பண்ணாதான் தப்பு, அப்படின்னா அவமதிச்சா தப்பு. தட் இஸ் நேஷ்னல் இன்சல்ட் ஆன் நேஷ்னல் ஹானர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, 1971 ஆக்ட், இன்சல்ட் ஆன் நேஷ்னல் ஹானர் ஆக்ட். தேசிய சின்னங்களை, நம்ம அரசு சிம்பிள்ஸ் எல்லாம் அவமதித்தோம் அப்படின்னா we can be arrested up to 3 years and fine, imprisonment. ஸோ 1971 இந்த ஆக்ட் அடிப்படையில் இதை நீங்கள் அவமதிச்சிங்கன்னா பனிஷ்மெண்ட் இருக்கே தவிர, இது வாசிக்கலை, இதை போடலை அப்படின்றதுனாலே, இல்லை பாடலை அப்படின்றதுனால பனிஷ்மெண்ட் கிடையாது அப்படின்றத இட்ஸ் நாட் மேண்டேட்ரி அப்படின்றத சொல்லியிருக்கோம், சரியா? ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 51A இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. சில டைமில் இன்டர்வியூஸில் கேட்கலாம், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் வெதர் இட்ஸ் அ மேண்டேட்ரி திங் அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிடையாது, நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும் இதை வச்சு, சரியா? ஸோ த நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த குளோபல் கிளைமேட் பாலிசி, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். ஸோ குளோபல் கிளைமேட் பாலிசி, நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய குளோபல் கிளைமேட் அதுதான் எண்ட் ஆஃப் த பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹேவிங் அன் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். தட்ஸ் அ கன்வென்ஷன். 1992 it was created. G7 countries அன்றைக்கி இதை அடாப்ட் பண்ணதுக்கான முக்கியமான நோக்கமும் அவங்க தான். ஏன்னா அதிகமாக என்வைரன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணது டெவலப்டு கண்ட்ரீஸ். இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இந்த கேட்டகரியில் வராங்க, G7 கேட்டகரியில்.
G8 வரும், ரஷ்யாவை சேர்க்கும்போது. ரஷ்யா இப்போ கிடையாது. அப்போ இவங்ககிட்ட இருந்து ஃபண்டிங்கை வாங்கி டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு ஃபண்டிங் கொடுக்குறது. ஏன்னா தே பொல்யூட்டட் தி குளோபல் அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணது அவங்க தான். ஆனால் அவங்க வந்து ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கலை. ஸோ கியோட்டோ ப்ரோட்டோகால் 1 அண்ட் கியோட்டோ ப்ரோட்டோகால் 2 இட்ஸ் அ ஃபெயிலியர். பெரிய அளவு சக்ஸஸ் பண்ணல. க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. $100 பில்லியன். அது இன்றைக்கு வரைக்கும் கலெக்ட் பண்ணி முடிக்கப்படலை. அதுக்கு பிறகு இப்போ பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் வந்தது. அதுவும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மீட்டிங், பக்குவில் நடந்த மீட்டிங், அசர்பைஜானில் நடந்த மீட்டிங்கில் 1.3 ட்ரில்லியன் கரெக்டாண்ணா, 1.3 ட்ரில்லியன் 300 பில்லியன் தான் கொடுக்க முடியும் வருஷத்துக்கு அப்படின்றத யார் சொன்னா? டெவலப்டு கண்ட்ரிஸ் சொன்னாங்க. ஸோ அது பத்தாது அப்படின்றது இந்தியா போன்ற நாடுகள் அவங்க மேலே ஐசிஜேயில் கேஸும் போட்டிருக்காங்க. தட் இஸ் அன் ஐலண்ட் கண்ட்ரி, அவங்க மேலே கேஸும் போட்டிருக்காங்க ஐசிஜேயில், டெவலப்டு கண்ட்ரிஸ் மேலே. ஸோ அது கேஸு வருமா வராதா அப்படின்றதெல்லாம் வெயிட் அண்ட் சி. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பக்கு கான்ஃபரன்ஸில் தே டாக்ட் அபவுட் தி இப்போ இருக்கக்கூடிய பாலிசி என் பண்ணிவிட்டு சஸ்டைனபிள் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, G7 கண்ட்ரிஸ் 20% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன், 20% தான் வேர்ல்டு பாப்புலேஷன். அவங்க குளோபல் ரிசோர்ஸஸை பயன்படுத்தினது 75%. அப்படின்னா அதை அழிச்சது இது வரைக்கும். யூஎஸ் மட்டுமே 40% அப்படின்னு சொல்லப்படுது. யூஎஸ் மட்டும் அப்படின்னா ஃபாசில் ஃபியூவல்ஸை அதிகமாக பயன்படுத்தினதில் என்வாயர்மெண்ட் பொல்யூஷன். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எமிஷனில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இந்த நாடுகள், பிகாஸ் தே வென்ட் டு டிரான்சிஷன், எனர்ஜி டிரான்சிஷனுக்கு போயிட்டாங்க. புரியுதா? ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் பை 2050 இவங்களோட குளோபல் எமிஷன் வில் பி 25%. யார்? டெவலப்டு கண்ட்ரிஸோடது. இந்தியா போன்ற நாடுகளோட குளோபல் எமிஷன் வில் பி 55% 2050. அப்போ நம்ம வந்து இன்னும் அதுக்கான ஸ்டெப்ஸுக்குள்ளே போயிட்டு தான் இருக்குமே தவிர இன்னும் ஃபுல்லாக போகலை. ஆனால் அவங்க மாறிட்டாங்க. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேலே போடுறாங்க அப்படின்னா நம்ம மேலே. ஏஷியா வில் பி த டாப்பஸ்ட் பொல்யூஷனில் 2050 போகும்போது. சரியா? ஸோ இதை தடுக்கிறதுக்காக வி நீட் டு ரீதிங்க் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணிவிட்டு வி நீட் டு ஹாவ் அ நியூ பாலிசி விச் இஸ் அ சஸ்டைனபிள் ஒன். புரியுதா? டிரான்சிஷன் போகிறது ஜஸ்ட் climate justice, just transition. Justice transitionனா justice transition. புரியுதா? ஃபேர் அண்ட் ஜஸ்டிஸ். அப்போ யார் வந்து பொல்யூட் பண்ணாங்களோ அவங்க தான் ஃபண்டிங் பண்ணணும். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் பீப்புள், டெவலப்டு. ஸோ அதை பண்ணணும் அப்படின்றத இவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. தட்ஸ் இட் கேம். ஸோ இந்த குளோபல் எண்ட் பாலிசி அப்படின்னா இந்த பழைய இதை எண்ட் பண்ணிவிட்டு புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு அது இங்கே பேசப்பட்டிருக்கதான் சொல்லப்பட்டிருக்கு பக்கு கான்ஃபரன்ஸில். ஸோ அதை ரீட் பண்ணி பாருங்கள். புரியலைன்னா திருப்பி கேளுங்க, நான் நாளைக்கு கூட சொல்கிறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், யூஎஸும் இந்தியாவும், யூஎஸோட செக்ரட்டரின்னு தான் நினைக்கிறேன், இல்லைன்னா செக்யூரிட்டி அட்வைசர்னு நினைக்கிறேன். ஹி கேம் டு இந்தியா. ஸோ ரிலேட்டட் டு செக்யூரிட்டி ரிலேட்டடாக இந்தியா பண்ணக்கூடிய 2 விஷயங்கள், அதில் ஒரு டைப் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஒரு பேக்ட் போட்டிருக்காங்க. சோனா பயான்ஸ் வந்து இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கான பிளான். சோனா பயான்ஸ் அப்படின்னா நம்ம சுனாமிக்கு வந்து பயான்ஸ் வந்து கடலில் விட்டுருப்போம். சுனாமி எங்கேயாச்சும் அந்த வேவ்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து இதே மாடலில் தான் இருக்கும். இங்கேருந்து சிக்னல் சேட்டலைட்டு போகும். இது நீங்கள் ஹெலிகாப்டர்ஸ் பார்க்குறீங்க. இது ஆக்சுவலாக ஹெலிகாப்டர்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து கொண்டு போட்டுட்டு செக் பண்ணுறது. ஸோ சோனா பயான்ஸ். அப்போ சோனார்னா என்னது? சோனார் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ இதுக்கெல்லாம் பயன்படுத்தும். ஆக்சுவலாக என்னது? எக்கோ, சவுண்ட் அம்ச்சு, தட் இஸ் பேசிவ் அண்ட் ஆக்டிவ் அண்ட் பேசிவ். ஆக்டிவ் அப்படின்னா சிக்னல்ஸ் அமுச்சு இப்போ வவ்வாலெல்லாம் பண்ணும். ஃபாக்ஸ் பேட்ஸ் அது என்ன பண்ணும்? சிக்னல்ஸ் அமுச்சு அங்கேருந்து ரிட்டர்ன் வரும். அங்கே ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வரும். இட்ஸ் ஆக்டிவ். பேசிவ்ன்றது ஆக்டிவ் சென்ட் சிக்னல்ஸ் அண்ட் ரிசீவ்ஸ். பேசிவ்ன்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறது. இட் ஓன்ட் சென்ட் சிக்னல். சரியா? அப்போது நம்ம ஷிப்ஸில் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஷிப்ஸில் ஹல்க்குன்னு மாதிரி ஒன்று இருக்கும், இந்த இடத்துல வச்சுருப்பாங்க.
இல்லை சோனார் இருக்கும். ஸோ இது வந்து எமிட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதாவது ஆப்ஜெக்ட் தென்பட்டுச்சு அப்படின்னா சிக்னல் ரிசீவ் பண்ணும். தட் இஸ் அன் ஆக்டிவ். அது மாதிரி சப்மரைன்ஸில் பயன்படுத்தும். வி ஹாவ் சப்மரைன்ஸில் வில் ஹாவ் ஹியர் இந்த மாதிரி. அது மாதிரி நம்ம விமானங்கள் எல்லாம் விழும்போது அதில் இருந்து அங்கே விமானம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெலிகாப்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெலிகாப்டரை கொண்டு விட்டுட்டு அதிலேருந்து ஒரு இந்த பயான்ஸை நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல அது மாதிரி கீழே போட்டுட்டு தேடுவாங்க. அப்படியே ரோப்பில் கட்டி விட்டுட்டு அப்படி இழுத்துட்டே போவாங்க. அப்போ அதன் மூலமாக சிக்னல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதா? இது வந்து சப்மரைன்ஸ் வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பண்ணியாச்சு அப்படின்னா அங்கே கொண்டு இதை போட்டுருவாங்க. போட்டுட்டு அந்த ஏரியாவை சரவுண்ட் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா, சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இந்தியன் ஓஷன் அந்த நம்மளோட கடற்பரப்புக்குள்ளாடி கூட வர்றதுக்கான சப்மரைன்ஸ் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் வில் பீன் வெரி டீப். ஸோ அதுக்காக இந்த கோஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கும் சைனாவும் இந்தியா. ஏன்னா இந்தியாவும் யூஎஸும் குவாடில் வி ஆர் த மெம்பர் கண்ட்ரி செக்யூரிட்டி ரிலேட்டட் ஆங்கிளில். சரியா? குவாட் கண்ட்ரீஸில் வி ஆர் த மெயின் கண்ட்ரி. யூஎஸ், இந்தியா, ஜப்பான், அப்புறம் ஆஸ்திரேலியா. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs faster. So question number 1, why did the 16th conference of so which issue is addressed in second judges case 1993 and fourth judges case 2015? Options are A, judicial appointments and transfers, B, separation of powers between the executive and the judiciary, C, right to privacy under Indian constitution, fourth on the electoral reforms in India. Question number 2, which has become the first state of India to link forest ecosystem with the green GDP? Options are A, Jharkhand, B, Mizoram, C, Chhattisgarh, D, Madhya Pradesh. Question number 3, consider the following statement. Statement number 1, Genetic Engineering Appraisal Committee is an apex body established under the Ministry of Science and Technology. Statement number 2, the BT cotton and BT brinjal are the only crops permitted for cultivation in India by Genetic Engineering Appraisal Committee. Genetic Engineering and Appraisal Committee. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, which of the following key components is included in the Great Nicobar projects? Options are A, construction of nuclear power plants, B, missile testing lab facility, C, international container transshipment terminal, fourth, establishment of thermal power plants. Question number 5, who is implementing agency for the Ujala and street lighting program in India? Options are A, Ministry of Power, second, Energy Efficiency Services Limited, C, National Thermal Power Corporation, so fourth option, Central Electricity Authority. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is B. Question number 2, answer is C. Question number 3, answer is B. Question number 4, answer is C. Question number 5, answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.